சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மெரினா கடற்கரையில் 300 கடைகள் ஒதுக்கீடு செய்வதற்கான குலுக்கல் முறை தற்பொழுது தேர்வு செய்யப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னை மெரினாவில் நாளை குலுக்கல் முறையில் கடைகள் தேர்வு செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நீதிமன்ற உத்தரவுப்படி மெரினாவில் 300 கடைகளுக்கான குலுக்கல் முறை தேர்வானது நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மெரினாவில் 300 கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதற்கான குலுக்கல் முறை தேர்வு நாளை நடைபெறும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. சென்னை மெரினாவில் தற்போது 1417 கடைகள் உள்ளன. இதை முறைப்படுத்த மாநகராட்சி முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையே மெரினாவில் கடைகள் ஒதுக்கீட கோரி திருவல்லிக்கேணியை சேர்ந்த தேவி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது மெரினா கடற்கரையை நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்தனர். பின் கடைகளை ஒழுங்குபடுத்த உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பால் வசந்தகுமார், ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி மோகன்ராஜ், ஓய்வு பெற்ற துணை பதிவாளர் ரங்கநாதன் ஆகியோர் அடங்கிய குழு என்பது அமைக்கப்பட்டது. இந்த குழு மெரினா கடற்கரையில் 300 கடைகள் மட்டுமே இயங்கும் வகையில் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். மெரினா கடற்கரையில் உணவகங்கள், பொம்மை கடைகள், அழகு சாதன பொருட்கள் விற்கும் தவம் மற்றும் 100 கடைகள் என 300 கடைகள் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட உள்ளன. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மெரினா கடற்கரையில் 300 கடைகள் அமைக்க வியாபாரிகள் தேர்வு நாளை காலை சரியாக 10 மணி அளவில் சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்மா மாளிகையின் கூட்டரங்கில் குலுக்கல் முறையில் தேர்வு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையிலான அலுவலர்கள் அடங்கிய இடைக்கால குழுவின் ஒத்துழைப்புடன் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பால் வசந்தகுமார் மேற்பார்வையில் இந்த குலுக்கல் தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மாநகராட்சி அம்மா மாளிகை கூட்டரங்கில் குலுக்களுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மெரினா கடற்கரையில் 300 கடைகள் ஒதுக்கீடு செய்வதற்கான குலுக்கல் முறை தற்பொழுது தேர்வு செய்யப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னை மெரினாவில் நாளை குலுக்கல் முறையில் கடைகள் தேர்வு செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நீதிமன்ற உத்தரவுப்படி மெரினாவில் 300 கடைகளுக்கான குலுக்கல் முறை தேர்வானது நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மெரினாவில் 300 கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதற்கான குலுக்கல் முறை தேர்வு நாளை நடைபெறும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. சென்னை மெரினாவில் தற்போது 1417 கடைகள் உள்ளன. இதை முறைப்படுத்த மாநகராட்சி முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையே மெரினாவில் கடைகள் ஒதுக்கீட கோரி திருவல்லிக்கேணியை சேர்ந்த தேவி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது மெரினா கடற்கரையை நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்தனர். பின் கடைகளை ஒழுங்குபடுத்த உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பால் வசந்தகுமார், ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி மோகன்ராஜ், ஓய்வு பெற்ற துணை பதிவாளர் ரங்கநாதன் ஆகியோர் அடங்கிய குழு என்பது அமைக்கப்பட்டது. இந்த குழு மெரினா கடற்கரையில் 300 கடைகள் மட்டுமே இயங்கும் வகையில் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். மெரினா கடற்கரையில் உணவகங்கள், பொம்மை கடைகள், அழகு சாதன பொருட்கள் விற்கும் தவம் மற்றும் 100 கடைகள் என 300 கடைகள் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட உள்ளன. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மெரினா கடற்கரையில் 300 கடைகள் அமைக்க வியாபாரிகள் தேர்வு நாளை காலை சரியாக 10 மணி அளவில் சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்மா மாளிகையின் கூட்டரங்கில் குலுக்கல் முறையில் தேர்வு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையிலான அலுவலர்கள் அடங்கிய இடைக்கால குழுவின் ஒத்துழைப்புடன் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பால் வசந்தகுமார் மேற்பார்வையில் இந்த குலுக்கல் தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மாநகராட்சி அம்மா மாளிகை கூட்டரங்கில் குலுக்களுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. தகவலுக்கு நன்றி.